Hello friends, welcome back to my channel Lovely Tasty Kitchen. எங்க சேனல்ல உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் அப்படியே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நம்ம இன்னைக்கு செய்ய போறது உருண்டை குழம்பு. இது எப்படி பண்ணலாம்ங்கறதை நம்ம அம்மா செய்ய போறாங்க. உங்களை பார்த்து நம்ம கத்துக்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். இப்போ நம்ம உருண்டை குழம்பு வைக்க போறோம். அதுக்கு தேவையான துவரம் பருப்பு 1 கப் எடுத்து ஊற வைக்கலாம். இப்போ இதே கப் அளவு நம்ம கடலைப்பருப்பு எடுத்து ஊற வைக்கணும். நீங்கள் இந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவை அதிகமாக அப்படின்னீங்கன்னா எந்த அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் துவரம்பருப்பு எந்த அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு கடலைப்பருப்பு அது பெரிய பாத்திரமாக இருந்தாலும் சரி சின்ன கப்பாக இருந்தாலும் சரி சம அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறணும். இல்லை 1 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினோன்னே இப்போ எடுத்து நம்ம அரைச்சி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். பார்த்துக்கோங்க, இந்த அளவு குறப்பு தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த குறப்பு இருக்கணும். இப்போ நம்ம என்னென்னா ஒன்றா சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், நாட்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ பருப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம முளைக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கீரையும் சேர்த்து போட்டுக்க போகிறோம். கீரை போட்டு தான் இந்த உருண்டை செய்ய போகிறேன். நல்லா உருட்டுற பதத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். கீரையை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சு இதில் கலந்துருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். உருட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அது போடுறதுக்கான குழம்பு செய்யலாம். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் காஞ்சோன்னே வெந்தயத்தை போட்டு நல்லா செவக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு புளி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். நம்ம மிளகாத்தூள் போடணும். இந்த மிளகாத்தூள் என்னன்னா எல்லாம் சேர்த்து கலந்து அரைச்சி வச்ச தூள், வெறும் மிளகாத்தூள் இல்லை, இது கலந்து அரைச்ச தூள். நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னு தான் நம்ம உருண்டை போடணும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம நம்மளுக்கு தேவையான அளவு என்ன பெருசாக ஊற்றணுமோ அந்த அளவுக்கு உருட்டி நம்ம அந்த குழம்புல போட்டுடலாம். இப்போது இந்த குழம்புல நான் எங்களுக்கு கொஞ்சமாக தான் தேவைங்கிறதுனால நான் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி போடலை. உங்களுக்கு இப்போ நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி இந்த குழம்புல நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமான குழம்பு கிடைக்கும். இப்போது நான் ஒன்றுன்னா ஆனால் உருட்டி போட்டோடனே அடுப்பை சிம்மில் வச்சு உருட்டி போடுங்க. உருட்டி போட்டோன்னே கிண்டி மட்டும் விட்டுறாதீங்க. மெதுவாக கொஞ்சம் நேரம் கழித்து அதை உருட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் கிண்டி விட்டால் போதும். உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சில வீட்டில் பிள்ளைங்க உருண்டை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம உடனே இந்த பிள்ளைங்க சாப்பிடாத குழந்தைங்க இருக்கும், அதை டக்குன்னு என்ன பண்ணுங்க, அதை வடையாக தட்டி இந்த மாதிரி போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா குழம்புல போட்டால் காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பிள்ளைங்க சாப்பிடாது. அதனால் வடையாகவும் தட்டி நீங்கள் கொடுக்கலாம். இப்போது சூடான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.